ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மடிப்பாக்கம் பாபு, அரிசி வித்தக சமையல்காரன். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப நாள என்னோட பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்ன பாக்குறீங்களா? நார்த் இந்தியனோட பாவ் பாஜி. இது வந்து ஸ்நாக்ஸுக்காக எடுக்கலாம், இல்லை நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம். ஸோ கடையிலேயே பாவ் வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும், பேக் பண்ணலாம். நம்ம அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஹோம்மேட் மசாலா. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சென்னை வேக வச்சு வச்சிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக எமர்ஜென்சியா பண்ணக்கூடிய விஷயம். இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பண்ண ஒரு பாவ் பாஜி. ஸோ வந்து பாவ் ரெடியா இருந்தது, கடையில வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து வெங்காயம் தக்காளி 2-3 வெங்காயம் போட்டுக்கிட்டேன், 2 தக்காளி போட்டுக்கிட்டேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், ஸோ வத்த மிளகாய், ஸோ 2 மிளகு, பெருஞ்சீரகம், கசகசா, அந்த மசாலாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்மளோட அந்த காய்கறி அரைக்கிற மிஷின் வச்சிருக்கேன். நான் மிக்சி கிடையாது, திரியா அப்படியே வந்து இந்த அது எனக்கு தெரியல. ஸோ அதை அரைக்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதில் போட்டு நல்லா போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து துருவின மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து கரம் மசாலா, நம்மளோட ஸ்பெஷல் மசாலா பவுடர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மசாலாலாம் போட்டு ரெடியாக பண்ணி வச்சுட்டு ஸ்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சுவையான சூப்பரான பாவ் பாஜி எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால ஒரு ஜோல் பாக்ஸ் எப்படி இருக்கும், ஸோ ஒரு மோதிர டப்பா, ஸோ பார்த்தீங்க அது மாதிரி ரெடி பண்ணி உள்ளே வந்து பட்டர் வச்சிருக்கேன். ஸோ பட்டர் பாவ் பாஜி இது. ஸோ இது அப்படியே நம்ம பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். ஸோ சூப்பரான சுவையான ஸ்டஃபிங்கோட பாவ் பாஜி ஸோ ரெடியா இருக்கு. சூடா சுவையா அற்புதமான ஒரு பாவ் பாஜி. ஸோ பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு பிடிக்காது பட்டர். ஸோ அதனால நான் வந்துட்டு கீ போட்டு என்னோட மாமியார் காய்ச்சினேன் வெண்ணெயை வந்து காய்ச்சி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த நெய்யை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நெய் எடுத்தப்ப நான் பட்டர் எடுத்துக்க மாட்டேன். ஸோ நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருந்ததுனால என்னோட பசங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால எனக்கு 2 வச்சிருக்கேன், மீதி பசங்க எல்லாருக்கும் வச்சிருக்கேன். சரிங்களா? சூடான சுவையான பாவ் பாஜி, ரொம்ப அவளோட எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாவ் பாஜி. இது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு யம்மியான ஒரு விஷயம். ஸோ உள்ள இருக்கிற ஸ்டப்பிங்கு நல்லா அந்த கீல நல்லா ஸோ இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அங்கே உள்ள இருக்கிற வெண்ணெய் வந்து அப்படியே மெல்ட் ஆகி அதில் வந்து ஃபுல்லாக ஆகிடும். ஸோ அட்டகாசமான சுவையான பாவ் பாஜி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோட சந்திக்கும் முறை, ஹோம் ரெசிபியோட சந்திக்கும் முறை விடைபெறுவது நான் உங்கள் அரிசி வித்தக மடிப்பாக்கம் பாபு. நன்றி நன்றி நன்றி.